ரீசெண்டாக நடந்த ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் ஒரு சின்ன சர்ச்சைங்க. ஆர்சிபி பவுலிங் போட்டுட்ருக்காங்க. 9வது ஓவர் முடிஞ்சிருச்சு, 10வது ஓவர் ஆரம்பிக்க போகுது. அந்த நேரத்தில் பாலை ஃபீல்டர்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஆர்சிபியை சேர்ந்த சுயா சர்மா கிட்ட பால் உருண்டு வருது. அவர் அந்த பாலை கையில் கலெக்ட் பண்ணாமல் அவருடைய தொப்பியில் கலெக்ட் பண்ணுறாரு. இங்கே லாஸ் ஆஃப் கிரிக்கெட், ஐபிஎல்னு இல்லை, ஜென்ரலாகவே லாஸ் ஆஃப் கிரிக்கெட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல்டர் தன்னுடைய உடைகளை வச்சு, அதாவது அவர்கிட்ட இருக்கிற ஜெர்சியாக இருக்கட்டும், பேண்ட் பாக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை தொப்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு உடையாக இருந்தாலும் சரி, எனி பீஸ் ஆஃப் கார்மெண்ட் அதை வச்சு பாலை கலெக்ட் பண்ணால் அவரை அம்பையர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, பேட்டிங் டீமுக்கு 5 எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வழங்கப்படும், பெனால்ட்டி ரன்ஸ் வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ரூல். ஆனால் அந்த ரூலை ஏன் என்ஃபோர்ஸ் பண்ணலை? அந்த மேட்ச்சில் ஒருவேளை ஆர்ஆருக்கு அந்த 5 எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுத்துருந்தா ஆர்ஆர் அந்த மேட்ச்சை ஜெயிச்சிருப்பாங்களோ? ஆனால் ஏன் ஆர்ஆருக்கு அந்த 5 ரன் கொடுக்கல அப்படின்றது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிட்டு இருக்குங்க. இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். ஒரு அம்பையர் எய்தர் பால் விக்கெட் விழுந்ததுக்கப்புறமோ இல்லை ஒரு ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ பாலை டெட் பால் அப்படின்னு சிக்னல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெட் பால் அப்படின்னு சிக்னல் பண்ணால் அந்த பால் அப்போது அந்த மொமெண்ட்டில் விளையாட்டில் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான தொப்பியில் கலெக்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையோ அந்த ரூல் அப்ளை ஆகாமல் போயிடும். அந்த கார்மெண்ட் ரூல் அந்த நேரத்தில் ஏன் அப்ளை ஆகாது அப்படின்னா, பால் அந்த இடத்துல டெட் பாலாக இருக்கும் அப்படின்றது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஆருக்கு அந்த 5 எக்ஸ்ட்ரா ரன் வழங்கப்பட்டிருக்கணுமா, இல்லை இந்த ரூல் சரிதானா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.